சென்னை தலைமை செயலகத்தில் கைவினை கலைஞர்களுக்கு விருது வழங்கி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கௌரவித்துள்ளார். அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். பூம்புகார் நிறுவனத்தின் சார்பில் 65 வயதிற்கு மேற்பட்ட கைவினை தொழிலுக்காகவே தங்களது வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்ட 65 வயதுக்கு மேற்பட்ட 7 சிறந்த கைவினைஞர்களுக்கு வாழும் கைவினை பொக்கிஷம் விருதுகளையும், கைத்திற தொழிலில் அபிவிருத்தி மற்றும் படைப்புகள் ஆகியவற்றில் சிறந்த 10 கைவினைஞர்களுக்கு பூம்புகார் மாநில விருதுகளையும் வழங்கி சிறப்பிக்க பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். வாழும் கைவினை பொக்கிஷம் விருதுகள் பெறுபவர்கள்: திருமதி ராணி வின்சென்ட், இயற்கை நாற்பொருட்கள். திரு கே.பி. வீழிநாதன், உலோகத் தகடு வேலை. திருமதி இளவரசி சொக்கர், மியூரல் ஓவியம். மேலும் தகவலோடு இணைகிறார் செய்தியாளர் பாஸ்கரன். எத்தனை கைவினை கலைஞர்கள் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள்? அவர்களுக்கு எதன் அடிப்படையில் விருது வழங்கப்பட்டு வருகிறது? முதலமைச்சரோடு வேறு யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள்? முழு தகவல்களை பதிவு பண்ணுங்க. தமிழ்நாடு கைத்தறி தொழில் வளர்ச்சி கழகத்தின் சார்பில் கைவினை தொழிலுக்காகவே தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்த 65 வயதுக்கு மேற்பட்ட 7 சிறந்த கைவினைஞர்கள் வாழும் கைவினை பொக்கிஷம் விருதுகளை தமிழக முதலமைச்சர் தற்போது வழங்கியிருக்கிறார். அதைத் தொடர்ந்து கைத்தறி தொழிலினுடைய பங்களிப்பு, திறன் மற்றும் படைப்புகள், இதன் அடிப்படையில் தான் இந்த கைவினை கலைஞர்கள் எல்லாம் தேர்வு செய்யப்படுகிறார்கள். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது சிறந்த 10 கைவினை கலைஞர்களுக்கு பூம்புகார் மாநில விருதுகளையும் தற்போது தமிழக முதலமைச்சர் வழங்கியுள்ளார். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி பாஸ்கரன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.